அன்பான இனிய பெரிய உறவுகளை உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் பேசணும். என்னடா அப்படின்னு சொன்னால், எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் என்ன நல்லா யோசிச்சு வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் சொல்ல முடியும். பொதுவாக உங்களுக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஏன்னா இது அட்வைஸுன்னு கிடையாது, இது உங்களை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு சூழல். சிறு வயசில் பசங்களுக்கு அடிபட்டுருச்சு, பிள்ளைகளுக்கு அடிபட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு இதில் இவங்க விழுந்து எழுந்திரிச்சிட்டாங்க, அதனால் கை திரும்பிடுச்சு, கால் திரும்பிடுச்சுன்னா மெயினாக கட்டு போடுறவங்க கிட்ட போய் எண்ணெய் கட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்திங்கன்னா அது ஓரளவு அது சேர்த்தி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறமா அதில் வேறு ஏதாவது வலிகள் ஏற்படும் போது நம்ம மருத்துவர் அணியிக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே டாக்டர்கிட்ட போகும்போது அந்த மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணுற ஒரு மருத்துவத்தில் என்ன இதில் அதை சரி பண்ண முடியுமோ அதை அவங்க அந்த இடத்துல தான் அதான் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணிடலாங்க, இது பண்ணிடலாம், அதை பண்ணிடலாமாங்க. அதே நம்ம கொஞ்சம் கட்டை நம்பி கொஞ்சம் போகும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா சிறு வயசுங்கும் போது எலும்பு திருப்பி கூடிரும், உங்களுக்கு ஜவ்வுகள்லாம் சேர்ந்துடும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது மாதிரியாவே ப்ராசஸை கொண்டு போங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரியாகவே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களோட உடல் எடையை அசைக்காமல் வைக்கவோ இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களோட சாமர்த்தியத்தையெல்லாம் அதில் காமிச்சிங்கன்னா லைஃப் ரொம்ப மோசம் ஆயிடும். எப்படின்னா, நீங்கள் உங்களோட இலக்கில் என்ன துறையை சார்ந்து வேலை எடுக்கிறீங்கன்னெலாம் தெரியாது. அப்போ அந்த துறைக்கெல்லாம் போகும்போது உள்ளே ஆப்ரேட் பண்ணி ராடெல்லாம் வச்சுருந்தாங்கனாக்கா நீங்கள் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு போகிறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா உங்களுடைய கனவுகள்னு சில விஷயங்கள் நீங்கள் கோர்வையாக சேர்த்து வச்சுருக்கலாம். இதனால் நடக்காமல் போச்சு எத்தனையோ பேர் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் முதல்ல கவனம் வச்சுக்கோங்க. சில்லாக எலும்பு நொறுங்கிடுச்சு, இது அது எதுவுமே ப்ராசஸ் இதில் பண்ணவே முடியாதுங்கும் போது நீங்கள் டாக்டர்கிட்ட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் விரிசல் விட்டுருச்சு, கொஞ்சம் ஜவ்வு திரும்பிடுச்சு அப்படின்னு எல்லாம் இருந்தால் இந்த எண்ணெய் கட்டெல்லாம் போடுறாங்களே, எண்ணெய் கட்டு முட்டை கட்டெல்லாம் போடுறாங்களே, அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அளவாக தான் சாப்பிடணும். ஏன்னா பசி சும்மா எடுக்கும். இப்போ 2 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க, அடுத்த நேரம் இன்னொரு பசி வரும்போது ஏன்னா தம் கட்ட முடியும், இன்னொரு சப்பாத்தி சாப்பிடுங்க. எப்போவும் சாப்பிட்ற மாதிரி வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டால் அமைதியாக இருக்கும்போது நம்மளுக்கு வெயிட் கூடுதல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் நடந்தோ பிடிச்சோ அசைஞ்சோ எரிபொருள் ஆக்கிறதில்ல, சரியா? அது கரையிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் உங்களுடைய உடலை பேணி பராமரிக்க வேண்டியது ரொம்ப பெரிய விஷயம். அடித்தோடனே உடஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தாராளமாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு பதிலாக அவங்க மாவு கட்டு போட்டுடுவாங்க, எண்ணெய் கட்டு எதுக்கெல்லாம் பதிலாக சரிம்மா இது வேணால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்ஷன் இருக்குது, இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிங்க. இங்கே போகணுமா அங்கே போகணுமா நீங்களாக கற்பனை பண்ணிவிட்டு குழந்தைகளுடைய ஃப்யூச்சரை கெடுத்துறாதீங்க.